வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்ல ஒரு நியூ ப்ராசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் தான். அதாவது நீங்க ஆர்மியில அக்னிவீருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, சோல்ஜருக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்ல வந்து நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோல இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னா என்ன, இது எதுக்காக வைக்கிறாங்க, இதுல வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். இதுக்குன்னு நீங்க தனியாலாம் ப்ரிப்பேர்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், எதுவும் புக்கு வாங்கிலாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, அதாவது உங்களோட கேரக்டரை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்க போகுது. இதுக்கு வந்து நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போனா எந்த யூஸும் கிடையாது. நீங்க எந்த மாதிரி திங்க் பண்றீங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் வச்சுட்டாங்க. ஓகே, எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தாதான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. பிசிக்கல்ல நீங்க வந்து ரன்னிங் பண்ண போறீங்க. ஸோ நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருக்கலாம், எக்ஸாம்ல நல்லா படிக்கக்கூடிய உங்களுக்கு எபிலிட்டி இருந்தா பாஸ் பண்ணிடலாம். ஆனா மென்டலி நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா இல்லையா, நீங்க எந்த மாதிரி திங்க் பண்றீங்க, ஆர்மியில இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை, ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்து உங்களால வந்து சமாளிக்க முடியுமா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதா வந்து இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களோட கேரக்டரை டெஸ்ட் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எபிலிட்டி டு சேஞ்ச் டு ஃபிட் அல்டர்டு சர்க்கம்ஸ்டான்சஸ். அதாவது புது சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே மாத்திக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுதான் இந்த டெஸ்ட். ஓகே, நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன், என்னோட கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து அதாவது இந்த வேலைக்கு சும்மானாலும் ஒரு சம்பளத்துக்காக வந்தேன், மற்றபடி என்னோட பேக்ரவுண்ட் தெரியுமா, நான் வந்து எந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா, எந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன் தெரியுமா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில வந்து நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து ஃபிட் ஆனவங்க கிடையாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்களோட கேரக்டரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. புதுசா ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு குயிக்கா உங்களை நீங்களே அடாப்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு அந்த இடத்துல வந்து கரெக்டா ரியாக்ட் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதா இந்த டெஸ்ட். ஓகே, இதை வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இது வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. SRT அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆக்சுவலா இந்த SRTல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான். ஓகே, அதுவும் ஒண்ணுதான், ரெண்டுமே வந்து ஒரே காரணத்துக்காக வைக்கிறது தான். ஒரு டக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி ஆக்ட் பண்றீங்க அப்படிங்கறத செக் பண்றது. ஓகே, டு டிட்டர்மைன் த எபிலிட்டி டு ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அர்ஜென்ட் ஈவெண்ட்ஸ் லைக் டிசாஸ்டர்ஸ், அன்ஃபோர்சின் சிச்சுவேஷன்ஸ் இன் ஷார்ட் டைம். அதாவது திடீர்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, திடீர்னு ஒரு டிசாஸ்டர் வருது, ஒரு போர் வருது, திடீர்னு ஒரு அட்டாக் நடக்குது. அந்த மாதிரி டைம்ல வந்து உங்களால வந்து எவ்வளவு குயிக்கா ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட். ஓகே, ஒரு ஷார்ட் டைம்ல இந்த ஒரு 15 கொஸ்டின் 20 கொஸ்டினை கேட்கறாங்கன்னா அதுல நீங்க பண்ற ஆன்சரை வச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கறத வந்து ஓரளவு கணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட். ஓகே, அதே மாதிரி டு டெஸ்ட் மெச்சூரிட்டி, காமன் சென்ஸ், ரீசனிங் எபிலிட்டி, ஜெனரல் பிஹேவியர், மென்டாலிட்டி அபவுட் சொசைட்டி, ரியல் லைஃப் லைக் சிச்சுவேஷன்ஸ். அதாவது நீங்க மெச்சூர்டா இருக்கீங்களா இல்லையா, அதாவது உங்களோட ஆன்சர் நீங்க மெச்சூர்டா தான் ஆன்சர் பண்றீங்களா, என்ன சின்ன பிள்ளைத்தனமா ஆன்சர் பண்றீங்களா அப்படிங்கறத வந்து செக் பண்ணுவாங்க. காமன் சென்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பாப்பாங்க. ஓகே, அதாவது இதுக்கு வந்து நீங்க படிச்சுட்டு போயெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது, காமன் சென்ஸ் இருந்தா மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்றதுக்கு தான் இந்த டெஸ்ட். அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னா அதாவது ரீசனிங்னா வந்து யோசிச்சு ஆன்சர் பண்றது. ஓகே, இப்போ உங்களுடைய அப்பாவுடைய மாமா வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, யோசிச்சா போதும், பிராக்டிக்கலா யோசிச்சா போதும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரீசனிங் எபிலிட்டி இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. ஜென்ரலா நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து எவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், நீ சொன்னா நான் அதை கேட்கணுமா, நீ சொன்னா நான் வந்து ஃப்ரண்ட் ரோல் பண்ணணுமா, நீ சொன்னா நான் ஓடணுமா, நீ சொன்னா நான் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணுமா, நீ சொல்ற இடத்துல நான் வந்து டியூட்டி பார்க்கணுமா, நீ சொல்ற மாதிரி நான் நிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பிஹேவியர் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து ஃபிட் கிடையாது. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட மென்டாலிட்டி, இந்த சொசைட்டி மேல உங்களோட மென்டாலிட்டி என்ன. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதி தான் அவங்களுக்கு பெருசா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்காரன், ஸோ எனக்கு தமிழ் தான் பெருசு, மற்ற ஸ்டேட்காரங்க எல்லாம் வந்து எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி இருக்கலாம். வடக்கன்கள் எல்லாம் அந்த மாதிரி தான், இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு சிலருக்கு வந்து வெறுப்பு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே இதுக்கு வந்து ஃபிட் கிடையாது. ஓகே, நாட்டுக்காக வந்து சேவை பண்ணணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயார், என்னோட உயிரை கூட தியாகம் பண்றதுக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க தான் ஆர்மிக்கு வந்து ஃபிட் ஆனவங்க.
ஸோ அதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை வந்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரியல் லைஃப் சிச்சுவேஷனா தான் இருக்கும். அதாவது நீங்க இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு வார் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஒரு இடத்துல டியூட்டி பாக்குறீங்க, நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் டியூட்டில இருக்கீங்க. திடீர்னு உங்க ஃப்ரெண்டை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க, தூரத்துல இருந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு இடத்துல அப்படியே ஒளிஞ்சுக்குவேன், இல்லைன்னா அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடிடுவேன், இல்லைன்னா என் ஃப்ரெண்டை வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன், இல்லைன்னா என் ஃப்ரெண்டை இதுக்கு மேல அவங்க அட்டாக் பண்ண முடியாத மாதிரி கவர் ஃபயரிங் கொடுத்துக்கிட்டு என்னோட அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஃபோர்ஸ் வர்ற வரைக்கும் நான் வந்து அவங்கள எங்க கிட்ட நெருங்க விட முடியாத மாதிரியும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல எங்களை அட்டாக் பண்ண முடியாத மாதிரி நான் வந்து கவுண்டர் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஆன்சர் இருக்குது. ஓகே, ஸோ இதுல நீங்க எப்படி திங்க் பண்றீங்க? ஆக்சுவலா நீங்க வந்து வேற மாதிரி திங்க் பண்ணலாம், பட் இந்த இதுல நீங்க பாஸ் ஆகணும் அப்படின்னா இதுல நெகட்டிவா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்கணும். அதுவும் பிராக்டிக்கலான ஒரு ஆன்சரா இருக்கணும். ஓகே, பாசிட்டிவாவும் இருக்கணும், பிராக்டிக்கலாவும் இருக்கணும். அதுல வந்து ஒரு செல்ஃப்லெஸ்னஸ் இருக்கணும், அதாவது சுயநலம் இல்லாத ஒரு ஆன்சராகவும் இருக்கணும். என்ன நானே காப்பாத்திக்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம மற்றவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நீங்க வந்து இந்த அடாப்டிவிட்டி டெஸ்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்க மைண்ட்ல இருக்கும். அதுவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்க போறாங்க அப்படின்னால இதை பத்தின கிளாரிட்டி இன்னும் ஆர்மில இருந்து கொடுக்கல. ஓகே, அதனால நம்ம வந்து இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும், அதாவது இந்த மாதிரி தான் நம்மளால வந்து கணிக்க முடியும், ஒரு சிலது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, இது எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்கல்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நடக்கும். அடுத்ததா இதுல வந்து நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க நீங்க ஸ்மார்ட் போன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ உங்க மொபைல்ல தான் இந்த டெஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் அவங்க ஒரு லிங்க் கொடுத்து அதை நீங்க ஓபன் பண்ணி அதுலயே வந்து அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனாலதான் மொபைல்ங்கிற அந்த பாயிண்ட வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வித் டேட்டா பேக்கோட ரீசார்ஜ் பண்ணி மொபைல்ல சார்ஜ் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க. இது ரொம்ப நேரம் நடக்க போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் நடக்கலாம், இல்லைன்னா 1/2 மணி நேரம் நடக்கலாம். எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஓகே, இதுல மேக்சிமம் 50 கொஸ்டின் வரைக்கும் இருக்கலாம், மினிமம் ஒரு 15 இருந்து 25 கொஸ்டின் கூட இருக்கலாம். பட் எவ்வளவு அப்படிங்கிறது தெரியாது. 50 கொஸ்டின்ஸ்க்கு மேலாம் போவதுக்கு வாய்ப்பு இல்லை. 15-20 கொஸ்டின்லயே உங்களால வந்து என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கறத அவங்களால அசஸ் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பா MCQ கொஸ்டின்ஸ் தான், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். ஒரு சிச்சுவேஷன் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதுல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டான ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு டைமிங்கும் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த வருஷம் இந்த எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அடுத்து வர்றவங்களுக்கு தான் நம்மளால சொல்ல முடியும் இவ்வளவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இவ்வளவு டைம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு வந்து எந்த கிளாரிட்டியும் இல்லை. ஆர்மில இருந்து ஒருவேளை கிளாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, இதுல கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணணும். இதுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க, நீங்க செலக்ட் ஆக முடியாது. ஒரு சில கொஸ்டின் தப்பா பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க மேக்ஸிமம் மிஸ்டேக் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஒரு சில நேரம் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு கொஸ்டின் தப்பா பண்ணா கூட ஃபெயில் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 15 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 15 கொஸ்டின்லயும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஏன்னா உங்க கேரக்டரை செக் பண்றாங்க அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு இடத்துல தப்பா யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு அகைன்ஸ்டா மாறலாம். ஸோ அதனால எல்லா கொஸ்டினுமே நீங்க கரெக்டா பண்ணாதான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பாஸ் மார்க் இதுதான் இத்தனை தான் அப்படிங்கிற மாதிரி எந்த கிளாரிட்டியும் இது வரைக்கும் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன, இந்த கொஸ்டினுக்கு நம்ம பாசிட்டிவா ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல நீங்க தேடி நிறைய கொஸ்டின்லாம் படிக்க வேண்டாம். உங்க மைண்ட் செட்டை கரெக்டா வச்சுக்கிட்டா போதும். நான் என்ன மாதிரி ஆன்சர் சொல்றேனோ அந்த மாதிரி ஆன்சர் பண்றதுக்கு அந்த மைண்ட் செட்டோட போனா போதுமானது. ஓகே, ஸோ அவ்வளவுதான். பாசிட்டிவா ஆன்சர் பண்ணணும், கரெக்டா ஆன்சர் பண்ணணும், அது மட்டும் போதுமானது. நெகட்டிவா சுயநலமா எந்த ஆன்சரும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். யூ ஆர் அஃப்ரைட் டு கோ டீப் இன்டு த வாட்டர் due to an accident that happened in your childhood, but your best friend repeatedly asked you to learn to swim. Then அதாவது உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னால தண்ணியில ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நீங்க தண்ணியில முங்கி இருக்கலாம், எங்கேயாவது குளிக்க போயிருந்த டைம்ல வந்து ஏதாச்சும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் அந்த மாதிரி ஒரு இதை பார்த்திருக்கலாம். யாராச்சும் தண்ணியில முங்கி இறந்தவங்களை நீங்க வந்து பார்த்திருக்கலாம். உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது வந்து தண்ணியில மூழ்கி உங்க கண்ணு முன்னாலேயே வந்து அவங்க இறந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தண்ணியை பார்த்தாலே உங்களுக்கு பயம். ஆனா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து உங்களை திரும்ப நீ வந்து ஸ்விம்மிங் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றான். ஓகே, ஸோ இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் கொஸ்டின். ஓகே, இதுக்கு நீங்க இந்த 3 ஆப்ஷன்ல ஒன்ன சூஸ் பண்ணணும். இப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ட்ரை டு லேர்ன் ஸ்விம்மிங் ஹாஃப் ஹார்ட்டட்லி, அதாவது
ஹாஃப் ஹார்ட்டட்லின்னா வந்து என்னது முழு மனசா இல்லாம அரை மனசா ஓகே அவன் சொல்றானே அப்படிங்கிற மாதிரி ஏனோ தோணுன்னு ட்ரை பண்றது அப்படி பண்ணுவீங்களா? you will try to learn to swim with full dedication. கண்டிப்பா நான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டெடிகேஷனோட நீங்க ஸ்விம்மிங் பண்ண கத்துக்குவீங்களா? யூ won't learn to swim. நான் ஸ்விம்மிங்லாம் பண்ண கத்துக்கலாம் மாட்டேன். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஸோ இதை நீங்க நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இதுல பாசிட்டிவான ஆன்சர் பி தான். ஓகே, நான் வந்து கண்டிப்பா ஃபுல் டெடிகேஷனோட வந்து ஸ்விம்மிங் கத்துக்க ஆரம்பிப்பேன். எனக்கு அதில் பயம் இருந்தாலும் அதனால எனக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நான் அதை பண்றேன் அப்படின்னா முழு மனசோட பண்ணுவேன். ஸோ இதுல இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இவன் வந்து பாசிட்டிவா இருப்பான், ஒரு வேலையை கொடுத்தா பாசிட்டிவா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கலாம். ஓகே, ஸோ அதனால இந்த இடத்துல பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூ ஆர் அன் இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். இன்ட்ரோவர்ட்டட்னா கூச்ச சுபாவம் உள்ள, வெளியில ரொம்ப பப்ளிக்கோட அதிகமா பேசுற ஆள் கிடையாது. ஓகே, கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும், யாரு கூடயுமே வந்து ஈஸியா ஓப்பனா பழகுற மாதிரி ஆள் கிடையாது. அதுதான் வந்து இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆள். who is happy to live on his own. அதாவது நம்மளோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க இருந்துக்குவீங்க. அதாவது ரொம்ப வெளியில வந்து சுத்துற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. and you got a job in a prestigious hotel chain where you have to explore new places and interact with strangers. Then how much difficult for you to change yourself according to this current job. அதாவது நீங்க இந்த மாதிரி ஒரு ஆள். ஓகே, நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் செயின், ஒரு ஹோட்டல்ல வந்து வேலை கிடைக்குது. ஓகே, ஒரு பிரஸ்டீஜியஸ் ஹோட்டல் செயின்ல வந்து வேலை கிடைக்குது, அந்த கம்பெனில வந்து வேலை கிடைக்குது. ஸோ அந்த இதுல வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புது இடத்துக்கு போகணும், புது ஆள்களோட வந்து பழகணும். ஓகே, அவங்க கிட்ட பேசி பழகணும், அந்த மாதிரி ஜாப். ஸோ அப்போ உங்களுக்கு இது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சன், ஆனா வேலை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க மாதிரி ஒரு வேலை. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சுக்கு அடாப்ட் பண்றது வந்து எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நாட் அட் ஆல், எனக்கு இது டிஃபிகல்ட்டாவே இருக்காது. லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டா இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இல்ல எனக்கு இது கஷ்டமாலாம் இருக்காது, நான் வந்து இதுல அடாப்ட் பண்ணிக்குவேன். ஸோ இதுல கண்டிப்பா நீங்க தான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஏன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ ஆர்மியில போறப்பவும் சிச்சுவேஷன் இருக்க போகுது. நீங்க வீட்டுல ஜாலியா இருந்திருப்பீங்க, உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போயிருப்பீங்க, நினைச்ச நேரம் தூங்கிருப்பீங்க, நினைச்ச நேரம் சாப்பிட்டுருப்பீங்க, நினைச்ச நேரம் விளையாட போயிருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து உங்க இஷ்டப்படி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க ஒரு ஆர்மிக்குள்ள ஒரு யூனிஃபார்ம் போர்ஸ்ல போறீங்க அப்படின்னா அங்க எல்லாமே வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது. ஓகே, எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. எல்லாமே வந்து அவங்க ஆபீசர் சொல்றதுதான். அவங்க இந்த டைமுக்கு வரணும்னா நீங்க வந்தாகணும், இந்த இடத்துல நீ டியூட்டி பார்க்கணும்னா நீங்க பார்த்தாகணும். ஓகே, அவங்க சொல்றதை கேட்டாகணும். ஸோ அப்ப கண்டிப்பா நீங்க இப்ப இருக்கிறத விட அகெயின்ஸ்ட், அதாவது இப்ப இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வேலையை தான் பார்க்க போறீங்க. அப்போ உங்களால வந்து அதை வந்து அக்செப்ட் பண்றக்கூடிய அந்த மென்டாலிட்டி இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நாட் அட் ஆல் அப்படின்னு கொடுக்கறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். You are a right-handed person and during an accident your right hand got fractured. Now you are facing difficulty in doing daily tasks with your left hand. Then அதாவது நீங்க வந்து ஒரு வலது கை பழக்க முடியாது, ஒரு ரைட் ஹேண்டர். ஓகே, உங்களோட வலது கையில வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி ஃபிராக்சர் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு டெய்லி உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றதுலேயே வந்து டிஃபிகல்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. You will take help from your parents in doing daily tasks. You will take help from your brothers in doing daily tasks. You will try to do daily tasks with your left hand. அதாவது உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப் மூலமா உங்களோட வேலைகளை வந்து நீங்க பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிரதர் மூலமா உங்களோட வேலைகளை வந்து நீங்க பண்ணிக்குவீங்க. நீங்களே வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு வேலைகளை பண்ணிக்குவீங்க. ஸோ இந்த 3ல பாசிட்டிவான ஆன்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது சி மட்டும்தான். ஓகே, ரைட் ஹேண்ட்ல வந்து அடிபட்டிருந்தா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் இருக்குதுல்ல, அதை வச்சு நான் வந்து என்னோட வேலைகளை பார்த்துக்குவேன், டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்துக்குவேன் அப்படிங்கறதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்போ உங்களை நம்பிதான் நீங்க வந்து மேக்சிமம் சிச்சுவேஷன்ல இருக்கணும். உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும். ஓகே, அதுக்கு மேல போனாதான் நீங்க வந்து ஹெல்ப் வந்து கேட்கணும். அப்படிங்கறதான் இந்த கொஸ்டின்ல இருந்து இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன். ஓகே, ஸோ அந்த இடத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இதுல பின்னால டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா இதுதான். நீங்க வந்து எந்த மாதிரி திங்க் பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்ததா பாருங்க. யுவர் டைப்பிங் ஸ்பீட் ஆன் த டெஸ்க்டாப் இஸ் பேத்தட்டிக். அதாவது ஸ்லோவா இருக்குது. ஓகே, விச் இஸ் த மெயின் ரீசன் பிஹைண்ட் யுவர் ஸ்லோ growth இன் யுவர் ப்ரீவியஸ் ஜாப்ஸ். தென் அதாவது உங்களுக்கு டைப்பிங் அந்த அளவுக்கு வராது, நீங்க ஸ்லோவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஸ்லோவா நீங்க டைப் பண்றதுனாலதான் உங்களுக்கு இதுக்கு முன்னால இருந்த வேலைகள்ல வந்து growth அதிகமா இல்லை, உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லாம இருந்திருக்கலாம்,
உங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணாம இருந்திருக்கு. ஏன்னா நீங்க டைப்பிங் ஸ்லோவா பண்றதுனால உங்களோட வேலைகள் எல்லாமே ஸ்லோவா நடந்திருக்கும். அதனால உங்களோட ஹையர் அத்தாரிட்டி வந்து உங்க மேல வந்து டிசப்பாயிண்ட் ஆயிருக்கலாம், இவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதுதான் சிச்சுவேஷன். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் டைப்பிங் ஸ்பீட் ஹாஃப் ஹார்ட்டட்லி, அதாவது அரைமனதாக வந்து நீங்க வந்து டைப்பிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சரி, ஓகே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அரை மனதாக, ஓகே, அதாவது ஃபுல் டெடிகேஷனோட இல்லாம டைப்பிங் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் ஃபுல்லி ஃபோக்கஸ் டு இம்ப்ரூவ் யுவர் டைப்பிங் ஸ்பீட். ஃபுல் ஃபோக்கஸ்டா நான் வந்து டைப்பிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், இதுதான் எனக்கு காரணம், இதனாலதான் நான் என்னால வந்து க்ரோ ஆக முடியல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, யூ டூ நத்திங், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது ஆன்சரா இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஜாய் இஸ் இன் ஹர்ரி டு ரிசீவ் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் கம்மிங் ஃப்ரம் அப்ராட். He noticed that his car had some defects. He is not having any other transport with him. Then, அதாவது ஜாயின் ஒருத்தர் வந்து அவனோட ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருந்து வர்றாரு, அவரை போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பதான் கிளம்புறப்பதான் தெரியுது கார்ல வந்து அவரோட கார்ல வந்து ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, கார் ஸ்டார்ட் ஆகல. ஓகே, ஸோ அப்போ அவனுக்கு வேற எந்த காரும் இல்லை, அவன் வீட்டுல வந்து ஒரே ஒரு கார் தான் இருக்குது, வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டும் அவங்க கிட்ட கிடையாது. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. he will cancel his journey. அவன் வந்து போக மாட்டான். அது எப்படி போகாம இருக்க முடியும்? ஃப்ரெண்டை கூப்பிடணும்னு அவசரமா கிளம்பி இருக்கோம், கார் வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து போகாம இருக்க முடியும். ஏன்னா ஃப்ரெண்டுகிட்ட நம்ம கண்டிப்பா சொல்லியிருப்போம் நான் வர்றேன் உன்னை கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ கேன்சல் பண்றது வந்து இதுல வந்து நெகட்டிவான ஆன்சரா இருக்கும். அப்ப இது வந்து ஆன்சரா இருக்காது. he will get taxi from nearest possible place and go. ஸோ கார் இல்லைன்னா என்ன, பக்கத்துல நம்மளோட சொந்த கார் இல்லைன்னா என்ன, பக்கத்துல வந்து வேற டாக்ஸி இருக்கும், ஆட்டோ இருக்கும், அதுல போகலாம்ல. ஸோ அந்த மாதிரி போறது வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான ஆன்சரா இருக்கும். ஓகே, கண்டிப்பா 2-3 பாசிட்டிவ் ஆன்சர் ஒரே கொஸ்டின்ல கொடுக்கலாம். அப்போ அதுல எது பெட்டரான ஆன்சரோ, எது வந்து பெஸ்டான ஆன்சரோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, he will postpone his journey. ஓகே, he will postpone his journey, அதாவது அவன் வந்து போக மாட்டான், அப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, காரை சரி பண்ணிட்டு நம்ம அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் போற அந்த டைமை வந்து தள்ளி போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எப்படி பண்ண முடியும்? ஃப்ரெண்டு வர்றாமனு வேகமா கிளம்பினவன் போஸ்ட்போன் பண்ண அப்படியே அவன் ஃப்ரெண்டு அப்ப காத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ இதுவுமே வந்து ஒரு நெகட்டிவான ஆன்சரா இருக்கும். he will ask his friend to take his car. ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு நீயே பாத்துக்கூடா, நீயே வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஸோ அப்படியும் பண்ணக்கூடாது. ஓகே, அதுவுமே வந்து நம்ம ஒரு இதை பண்ணணும்னு நினைச்சிட்டு ஒருத்தருக்கு வந்து நான் வர்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்வாங்குற மாதிரி ஆயிரும். அப்ப இதுவும் கரெக்டா இருக்காது. ஸோ பி தான் ஆன்சரா இருக்கும். வேற ஏதாவது டாக்ஸி பிடிச்சு கூட அங்க போய் அவனை கூப்பிட்டு வரணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். You with your friends while in the morning walk find that an old man is lying unconscious on the road. அதாவது நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட காலையில வாக்கிங் போய்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்போ வந்து அந்த ரோட்ல ஒரு ஓல்டு மேன், ஒரு முதியவர் வந்து பாத்தீங்கன்னா சுயநினைவு இல்லாம வந்து படுத்திருக்காரு. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா அவர் மயங்கி விழுந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அன்கான்சியஸ் சிச்சுவேஷன்ல அவர் வந்து இருக்காரு. ஸோ அதை நீங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? You will give first aid and take him to the hospital at the earliest. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை கூட்டிட்டு போவோம். You will call the ambulance. ஆம்புலன்ஸுக்கு வந்து நான் கால் பண்ணுவேன். அதே மாதிரி you will avoid the case. ஸோ அவர் பாட்டுக்கு இருக்காரு, நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அதை விட்டுட்டு போயிருவீங்க, அவர் வந்து அப்படியே கண்டுக்காம போயிருவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா you will take him to hospital by your vehicle. நீங்க உங்களோட வண்டியிலேயே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போவீங்க. கண்டிப்பா இதுல சி ஆன்சரா இருக்காது. ஓகே, பிங்கிறது கரெக்டா தான் இருக்கும், அது பாசிட்டிவான ஆன்சர் தானே. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்றேன், ஸோ அது பாசிட்டிவான ஆன்சர் தான். அதே மாதிரி யூ வில் டேக் ஹிம் டு ஹாஸ்பிட்டல் பை யுவர் வெஹிக்கிள். உங்களோட வெஹிக்கிள்லயே அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்க, இது பாசிட்டிவான ஆன்சர் தான். ஆனா லாஜிக்கான ஆன்சரா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்க நடந்தான் போய்கிட்டு இருக்கீங்க, நீங்களே நடந்தான் போறீங்க, அப்போ உங்ககிட்ட வெஹிக்கிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த ஆன்சர் வந்து கரெக்டா இருக்காது. இப்போ ஆம்புலன்ஸ் கூப்பிடுறது கரெக்டான ஆன்சரா, ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது கரெக்டான ஆன்சரா? இப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல பெஸ்டான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஏவா தான் இருக்கும். ஓகே, ஸோ அவருக்கு வந்து ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் அவர் மயங்கி கூட விழுந்திருக்கலாம், இல்லைன்னா அடிபட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து ரோட்ல இருந்து ஓரமா தூக்கி கொண்டு போகணும். ஓகே, அடுத்து முடிஞ்ச அளவு அவருக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு அட்லீஸ்ட் தண்ணி தெளிச்சாவது அவரை வந்து எழுப்புறதுக்காவது ட்ரை பண்ணணும். ஓகே, அதெல்லாம் பண்ணாம வெறுமனே ஆம்புலன்ஸை மட்டும் கூப்பிட்டோம் அப்படின்னா அவரோட சிச்சுவேஷன் இன்னும் ஒர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது ஃபர்ஸ்ட் கரெக்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும். அதுக்கப்புறம்
பக்கத்துல ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா வண்டியை நிப்பாட்டியோ இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு நீங்களே வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்பானவர் அப்படிங்கிறத காட்டும். ஸோ அப்போ கண்டிப்பா ஏங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, இதுல நிறைய பேர் சிஏ தான் பண்ணுவீங்க, அதாவது ரியல் லைஃப்ல இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான், ரோட்ல யாராவது அடிபட்டு இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா ஒரு ஆர்மியில இருக்க பர்சனுக்கு அந்த மென்டாலிட்டி இருந்தா அது நாட்டுக்கே வந்து ஆபத்தாயிரும். ஓகே, அவங்க வந்து அந்த மாதிரி மத்தவங்க மாதிரி திங்க் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா போய் பண்ற ஆளா தான் இருக்கணும். அவங்க தான் ஆர்மிக்கு தேவை. ஓகே, ஸோ அப்போ ஏங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். நீங்களுமே இனிமேல் ரியல் லைஃப்ல நடந்தாலுமே ஏங்கிற ஆப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்களோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது. ஓகே, யுவர் பாத்ரூம் டேங்க் கெட்ஸ் டேமேஜ்டு while ஸ்லீப்பிங் அட் நைட் அண்ட் இட் இஸ் மேக்கிங் ஏ கான்ஸ்டன்ட் நாய்ஸ். ஓகே, டேமேஜ்டு while ஸ்லீப்பிங் அட் நைட், நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ பாத்ரூம்ல இருக்கக்கூடிய டேங்க் வந்து டேமேஜ் ஆகி தண்ணி சொட்டு சொட்டா வலிக்குது. ஓகே, அதனால வந்து கான்ஸ்டன்டா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் இமீடியட்லி கால் எ பிளம்பர். பிளம்பரை வந்து உடனே கூப்பிடுவேன். புட் அ பக்கெட் அண்டர் இட். ஸோ தண்ணி அந்த சொட்டு சொட்டா வலிகிற இடத்துல வந்து பக்கெட்டை வைப்பேன். வில் கால் பிளம்பர் early in the morning. காலையில சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பிளம்பரை வர சொல்லி சரி பண்ண சொல்லுவேன். வில் கால் பிளம்பர் early in the morning after fixing the tank and little and keeping the bucket. Okay, fixing the tank little and keeping the bucket. அதாவது 4 ஆப்ஷனே நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது இமீடியட்டா உடனே பிளம்பருக்கு கால் பண்ண முடியுமா? நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மிட் நைட்டா இருக்கலாம், இல்லைன்னா கண்டிப்பா ஒரு 10 மணிக்கு மேல இருக்கலாம். அந்த டைம்ல எந்த பிளம்பரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அந்த டைம்ல நம்ம பிளம்பருக்கு கால் பண்றதே தப்பு. ஸோ அப்போ ஏங்கிறது கரெக்டான ஆன்சரா இருக்காது. பக்கெட்டை வந்து வைப்பேன். ஸோ பக்கெட்டை வைக்கிறது ஓகே, அதனால வந்து உங்களுக்கு நாய்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகும் தான். பட் அது மட்டும் போதுமா? அது மட்டும் பத்தாது. ஓகே, வில் கால் பிளம்பர் early in the morning. காலையில வந்து பிளம்பரை கூப்பிடுவேன். இப்போதைக்கு அது வந்து அது பாட்டுக்கு தண்ணி வரட்டும் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டா கேட்கட்டும், நான் பாட்டுக்கு கண்டுக்காம இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர். ஓகே, ஸோ பிளம்பரை காலையில கூப்பிடுறது ஓகே, ஆனா இப்போதைக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப இதுவும் ஆன்சரா இருக்காது. வில் கால் பிளம்பர் early in the morning after fixing the tank little and keeping the bucket. அதாவது என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து அதை சரி பண்ணிட்டு அந்த தண்ணி ஒழுகிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ண முடிஞ்சு அதை பண்ணிட்டு கீழே பக்கெட்டும் வச்சுட்டு காலையில எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பிளம்பரை கூப்பிடுவேன். ஸோ 4 ஆப்ஷன்ல பெஸ்டான ஆப்ஷன் வந்து எது? டி தான். ஓகே, ஸோ டி அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. யுவர் ஃப்ரெண்ட் நீட் அர்ஜென்ட் மணி ஃப்ரம் யூ ஃபார் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஆபரேஷன் அண்ட் யூ ஃபவுண்ட் அ பர்ஸ் ஆஃப் மணி அலாங் வித் த ஐடி ஆஃப் ஓனர் யூ வில். அலாங் வித் ஐடி ஆஃப் ஓனர் யூ வில். அதாவது நீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து, உங்க ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட காசு கேட்கிறாரு, அவரோட அப்பாவுக்கு வந்து ஆபரேஷன் பண்றதுக்காக உங்ககிட்ட வந்து அர்ஜென்டா காசு கேட்கிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பர்ஸ் கிடைக்குது. ஓகே, அந்த பர்ஸ்ல வந்து காசு இருக்குது, பர்ஸ் ஃபுல்லா காசு இருக்குது. அந்த பர்ஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்ஸோட ஓனர் யாரோ அவங்களோட ஐடியும் இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாமே இந்த ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான். ஓகே, டிஸ்பைட் டெபாசிட். ஓகே, டெபாசிட் ஹிஸ் பர்ஸ் டு ஆன்டி ரூம். அதாவது வெயிட்டிங் ரூம்ல பர்ஸை கொடுத்துருவேன். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க வெயிட்டிங் ரூம்ல பர்ஸை கொடுத்துடுறீங்க. ஸோ அப்படி பண்ணுவீங்களா? ரிட்டர்ன் த பர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஐடி, கான்ட்ரிபியூட் வாட் எவர் ஐ கேன் டு ஃப்ரெண்ட் ஃப்ரம் மை மணி அண்ட் ஹெல்ப் இன் ஆல் பாசிபிள் வே ஃபார் த ஆபரேஷன். அதாவது அந்த பர்ஸை வந்து அந்த ஐடி இருக்குது, அதை வச்சு அவர் யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அட்ரஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ஐடியை வச்சு அது யாரோடது அவர்கிட்ட வந்து நான் பர்ஸை திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்னோட காசுல என்னால எவ்வளவு அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவேன். இன்னும் எவ்வளவு பண்ண முடியுமோ அதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஹெல்ப் பண்றது ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டோட அப்பாவோட அந்த சர்ஜரிக்கு நான் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ என்னோட காசை வச்சு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ரிட்டர்ன் டு த போலீஸ் ஸ்டேஷன். அந்த பர்ஸை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரிட்டர்ன் பண்ணிடுவேன். எதுவுமே பண்ண மாட்டேன், நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து. ஓகே, இப்போ வெயிட்டிங் ரூம்ல பர்ஸை கொடுக்கறது ஒரு பாசிட்டிவானது தான். எனக்கு வந்து மத்தவங்க காசு வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை வந்து காட்டுது. ஓகே, பட் இருந்தாலும் அது மட்டும் பத்தாது. இங்க கேட்டிருக்கிற மொத்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு ஆன்சர் வேணும். அதாவது உங்க ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஆபரேஷனுக்காக காசு கொடுக்கணும், அதையும் நீங்க வந்து உங்களோட ஆன்சர்ல சொல்லணும் அப்படின்னா பி தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, அந்த பர்ஸையும் வந்து அவருக்கே நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன், அந்த ஐடியில இருக்கக்கூடிய நேம் வச்சு திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட காசை வச்சு அவரோட ஃப்ரெண்டோட அப்பாவோட ஆபரேஷனுக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பர்ஸை வந்து வெயிட்டிங் ரூம்ல கொடுக்கறதுனால அவங்க வந்து அந்த 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 கன்சர்ன் பர்சன்ட்ட வந்து அந்த பர்ஸை திருப்பி கொடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஓகே,
அதனால இது வந்து கரெக்டான ஆன்சரா இருக்காது. ரிட்டர்ன் டு த போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பர்ஸை கொடுப்பேன், அதுக்கு அந்த அட்ரஸ்லயே போய் கொடுத்துடலாம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பர்ஸை கொடுக்கறது வந்து அது ஓகே, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மீனிங் தான். பட் நம்ம வந்து நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி பண்ற மாதிரி மீனிங்ல கூட அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஓகே, நம்மளுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கறத விட அந்த கன்சர்ன் பர்சன்ட்டே நம்ம கொடுத்துடலாமே அப்படின்றனால இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் இதுல தான் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னோட மணியை கொடுப்பேன் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. There is a flood noticed in the morning when you woke up. The whole locality is about to sink. Lot many things are seen as spoiled. அதாவது நீங்க காலையில எந்திரிக்கப்போ தான் தெரியுது உங்க ஏரியால வந்து வெள்ளம் வந்துருச்சு. ஓகே, அதனால உங்க ஏரியாவே வந்து மூழ்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது. இன்னும் நிறைய திங்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? வில் இன்ஃபார்ம் டு என்டிஆர்எஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நீங்க பண்ணாலும் பண்ணலாட்டியுமே வந்து என்டிஆர்எஃப் வரத்தான் போறாங்க, ரொம்ப அதிகமான வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சரா இருக்காது. வில் இன்ஃபார்ம் டு போலீஸ். நீங்க எந்திரிக்கிறப்ப ஆல்ரெடி வெள்ளம் வந்துருச்சு, அது வரைக்கும் போலீஸ்க்கு தெரியாமலா இருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வில் இன்ஃபார்ம் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வில் கிரியேட் ஃபோர்ஸ் டு எவாக்குவேட் எசென்ஷியல்ஸ் இமீடியட்லி. அதாவது அங்க லோக்கல்ல இருக்க பசங்களெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ காப்பாத்துறது, இல்லைன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள்களை வந்து காப்பாற்ற முடியுமோ காப்பாத்துறது. ஓகே, அதாவது பொருள் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அந்த ஏரியால வந்து வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் அது தேவைப்படும். ஓகே, ஸோ அதையெல்லாம் முடிஞ்ச அளவு வந்து எவாக்குவேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, நானே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் அப்படிங்கறதான் இதுல வந்து ஒரு பொறுப்பான ஒரு பாசிட்டிவான ஆன்சரா இருக்கும். அப்ப டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் அன் எக்ஸாமினேஷன் பட் யூ ஃபெயில்டு. யூ நியூ தட் ஆல் அதர்ஸ் ஹவ் பாஸ்ட் யூ. அதாவது நீங்க வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருந்தீங்க, ஆனா அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்க. ஓகே, ஆனா உங்களுக்கு தெரியும் உங்களை தவிர எல்லாருமே பாஸ், நீங்க மட்டும்தான் அதுல ஃபெயில். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வில் ட்ரை சம்திங் நியூ. ஸோ நம்மளால முடியாதுன்னுட்டு அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ணுவேன். வில் நாட் அப்பியர் நெக்ஸ்ட் டைம். ஸோ அடுத்த வாட்டி அந்த எக்ஸாம் எழுதவே போக மாட்டேன். வில் ஸ்டடி மோர் அண்ட் அப்பியர் நெக்ஸ்ட் டைம். அடுத்த வாட்டி நல்லா படிச்சுட்டு இன்னும் நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ல போய் அப்பியர் ஆவேன். வில் டூ நத்திங், எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ இதுல பார்த்தாலே தெரியுது சி தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, வேற ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னா நீங்க அப்ப இதுல இருந்து பின் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, முடியலாட்டியுமே, அதாவது முடியலன்னு கிடையாது, அந்த இடத்துல நீங்க நல்லா பண்ணாம இருந்திருக்கலாம். அப்போ இன்னொரு வாட்டி அதை வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதா வந்து உங்களோட விடாமுயற்சியை குறிக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்காது. அடுத்த வாட்டி நான் எக்ஸாமே எழுத மாட்டேன் அப்படிங்கிறது வந்து உங்க தோல்வியை நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். அப்ப இதுவும் கரெக்டா இருக்காது. அடுத்த வாட்டி இன்னும் நல்லா படிச்சுட்டு மறுபடியும் அந்த எக்ஸாம்ல அப்பியர் ஆவேன் அப்படிங்கறதான் பாசிட்டிவான ஆன்சரா இருக்கும். எதுவுமே பண்ணாம இருக்கிறதும் தப்பாதான் இருக்கும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த 10 கொஸ்டின் பார்த்த போய் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானது. இதுல இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்தா போதுமானது. ஓகே, இந்த 10 கொஸ்டின்ல உங்களுக்கு புரியல, இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு சஃபிஷியண்டா இல்ல அப்படின்னா கண்டிப்பா எத்தனை கொஸ்டின் பார்த்தாலும் உங்களுக்கு அது சஃபிஷியண்டா இருக்காது. ஸோ இதுவே போதுமானது. இதை வச்சு உங்களுடைய அந்த திங்கிங்கை வந்து நீங்க மாத்த முடிஞ்சா மாத்திக்கிட்டு கரெக்டா பாசிட்டிவா ஆன்சர் பண்ணுங்க. கன்ஃபார்ம் உங்களால செலக்ட் ஆக முடியும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு தமிழ்ல இது வரைக்கும் யாருமே வந்து வீடியோ கொடுத்தது கிடையாது. சும்மானாலும் சொல்லியிருப்பாங்களே தவிர எக்ஸாம்பிளோட இவ்வளவு கிளியரா கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சேனல்ல வந்து காப்பி அடிச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள். ஓகே, நிறைய புதுசா நம்ம பண்றத ஒரு சில சேனல்கள் வந்து அவங்களே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாமே நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால நீங்க முடிஞ்ச அளவு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.